புதிய கோணத்தில் புது யுகத்தோட பிக் பாஸ் சீசன் 8 நான் உங்கள் நிறைவு செய்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் மிக்க மகிழ்ச்சி. வெளியில் நம்ம யாராக வேணா இருக்கலாம், எவ்வளோ யாராக வேணா இருக்கலாம். நம்ம வீட்டில் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. இங்கே மேலே கீழே கருப்பு நம்ம வந்து பாதுகாப்பு அதுதான் மனுஷன் வந்து நாம் அந்த ரெடியா ரெடியா சார் ரெடி சார் இல்லத்தில் இருக்கும் செல்லங்களை சென்று பார்த்தீங்க. கடைசியாக சொல்ல லைன் உண்மைதான் நான் நம்புறேன். நீங்கள் உண்மைன்னு தான் நான் கவனிக்கிறேன். வெளியே நான் உண்மைன்னு பேசுறாங்க. இது என்ன எடிட் பண்ணி போடான்னு சார். உங்களெல்லாம் பேச விடாம நான் உட்காந்து மட்டும் வந்து சேர்த்து போடாது சார். தெரியுது ஒரு மாதிரி லாலாவா இருந்தது. நீ சாதாரணமாக நான் சொல்றேன். ஆனால் நிறைய தூங்கி சொல்றேன். அது எப்போ நூறெல்லாம் நான் சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்ல ஆண் பாதி பெண் பாதி. ஆனா சுனிதா மனசுல ஃபுல்லா விஜய் சேதுபதி. என்ன மிரட்டுறீங்களா? ஒருவேளை தம்பி என்ன அந்த பார்த்துக்கோ இல்லாட்டி அவ்வளோதான் அவங்க தம்பி தான் சொல்லாது. என் நேரம் எங்களை வந்து மாட்டிக்கிட்டு வரணும். இன்ட்ரெஸ்ட் சேர் இருக்கு, ஆடியன்ஸுக்கு சேர் இருக்கு. வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. எனக்கு ஒரு சேர் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது சார். என்னை விட என்ன மாதிரி எந்திரிச்சிட்டு எக்ஸைட்டடாக இருந்தது சார். சார் பேசிக்காக ஒரு சிங்கிள் பையன் சார். நான் பார்க்க போகிறதில்ல. இல்லை சார், கேள்வி என்ன கேட்குறீங்க? வேலை பேசாத சொன்னா சார் யார்? ஆமாம், நான் கேட்கணுமா இல்லையா? சரி சார் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பற்றி ரெண்டு வார்த்தை சார். உங்களை பற்றி சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார். நீங்கள் சார்ல கேட்குறீங்க நல்லா இருக்கு. கூட்டாது நான் நம்புற மாதிரி இல்லை. மனசு போச்சு சார். மனசு போச்சா? என்னுடைய கேப்டன்ஷிப் மொத்தமாக போச்சா? கை தட்ட மாட்டீங்களா? எனக்கு உங்கள் எல்லாரையும் பிடிக்கும். தேங்க்யூ சார். எனக்கு உங்கள் எல்லாரையும் பிடிக்கும். ஒரு டாஸ்க் வந்து கொடுத்து அதை விளையாடுன்னு சொல்லும்போது அது விளையாடாமல் அது உங்களுக்குள்ளே ஈடுபட வெளியே வந்து அப்படி விளையாடு பார்க்கறது. அது இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் இதை சம்பந்தம். இது எல்லாருடைய உழைப்பும் தான். இது எல்லாருக்குமான தான். அதில் உங்களுடைய உரிமை இருக்குது. இதை கேட்கறதையோ எடுத்துருந்து உலகில் பிரச்சனை சொல்லுங்கள். இது 100 முறை யார் செஞ்சாலும் சரி, அது அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு எந்த கேள்வியும் எதுவும் கேட்க மாட்டோம். எந்த காலத்தை வச்சுக்க மாட்டோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 10-20 டாஸ்க் கொடுக்கும்போது அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதில் என்ன இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை சார். அது 5 செகண்ட்ஸ் எந்த வகையில் ட்ராப் ஆகிடுச்சு உங்களுக்கு சார்? என்ன சார் சொல்ல வரீங்க? சார் முதல்ல படித்தவங்களுக்கு உட்காரணும்னு கேட்குறது அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ஜெயிக்கணும், அவ்வளோதான் சார். சுவாரஸ்யமாக இருந்துச்சா இல்லையான்னு கேட்கணும். இந்த கேம் ஜெயிக்கிறது என்னன்னு சொல்லுங்க. நான் வேணா அந்த காயை கொடுத்து எல்லாருக்கும் முதல்ல இந்த மாதிரி நடந்தது ஒரு முறை எழுப்பி இதுக்கு முதல்ல விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 1000 வேலை பார்க்குறது. அப்புறம் இப்படி விளையாடணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் தாண்டி இந்த இடத்துல பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த விட்டு வேற அதான் கேம் முடிஞ்சு போச்சு சார். அதுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க. ஏன் அதுக்கப்புறம் விளையாடவே மாட்டீங்களா? ஒரு வீடியோவை பற்றி உங்களுக்கு பதிலும் இருந்தால் நேரடியாக பேசணும். என்ன சென்ஸில் பண்ணுறீங்க? அதை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாங்க.
உண்மை பேசுறது நல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை போய் அப்படியே சால்வ் பண்ணுறது கூட நாங்கள் நம்பிடுவோம். இன்னொரு தடவை ஒருத்தர் இன்னொரு ஸ்கூல் காஞ்சி அது கரெக்ட் சொல்லுவேன் தெரியல. ஆனால் இன்னும் முடியல. ஓகே, நாங்கள் எல்லாரையும் அடுத்த வருஷம் சந்திக்கிறோம். இந்த பயணம்